அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களை அரண் போல் காக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. எடப்பாடி அடிமை, நாங்கள் எந்த கட்சிக்கும் அடிமை இல்லை, நாங்களும் யாரையும் அடிமைப்படுத்துவது கிடையாது. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வச்சதையும் ஆகா அதிமுக கூட்டணி வைக்கணும்னு சொல்றாங்க. நன்றாக சிந்திக்க வேண்டும். கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. எந்த காலத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை விட்டு கொடுக்காது. அதில் உறுதியாக இருக்கின்றோம். அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி. நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்களா அப்பொழுது சூழ்நிலையின் காரணமாக கூட்டணி வைத்தோம். அதே நேரத்தில் கொள்கை என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கும். நாங்கள் தெளிவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயற்குழு கூட்டத்திலே தலைமை கழகத்தில் நடைபெற்ற பொழுது இனி பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை அறிவித்து விட்டோம். அதற்கு பிறகு ஸ்டாலின் மறைமுகமாக கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கள்ள தொடர்போடு கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன வார்த்தையெல்லாம் போட்டு பேசுறாரு பாருங்க. அவர் பொறுக்க முடியல. இதுவரைக்கும் சிறுபான்மை மக்களை ஏமாற்றி தந்திரமாக வாக்குகளை பெற்று வந்த திரு ஸ்டாலினுக்கு காய்ச்சல் வந்து விட்டது, சுரம் வந்து விட்டது, பிதற்றிக் கொண்டிருக்கின்றார் இன்றைய நிலைமையிலே. அதற்கு காரணம் இங்கே அமர்ந்திருக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நாங்கள் அப்படி அல்ல. நான் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்தவன். வார்த்தை தான் முக்கியம். சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாரக மந்திரம். அதுதான் எங்களுக்கு எங்களுடைய தலைவர்கள் வழிகாட்டி விட்டு சென்றிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு எப்பொழுதும் துணை நிற்போம் என்பதை உறுதிபட நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இங்கே கூட பேசுகின்ற பொழுது சிஏ பற்றி பேசினார்கள். நான் முதலமைச்சராக இருந்தேன். எவ்வளவு இக்கட்டான காலம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். இதையும் புரட்சித் தலைவர் அம்மாக்கள் கிட்டத்தட்ட 2 மாத காலமாக தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் சென்று ரத்தத்தை விரிவாக சிந்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை உருவாக்கி தந்தார்கள். அந்த உருவாக்கிய அரசை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் சகித்துக் கொண்டிருந்தோம். பல்வேறு பிரச்சனைகள், கொஞ்சம் லஞ்சம் அல்ல. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன்.